வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். நான் இன்றைக்கி கல் தோசை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 3 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு பச்சரிசி, 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதையெல்லாம் நம்ம ஒன்றா ஊற போட்டுக்கலாம். இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், இதையெல்லாம் நம்ம ஊற போட்டுக்கலாம். இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஒன்றா போட்டு கழுவி நான் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு 2 மணிக்கூர் ஆன பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 6 மணி நேரம் புளிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தோசை எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அரைச்சி 6 மணிக்கூர் ஆயிடுச்சு. நல்ல மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம தோசை விடலாம். இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு. தோசை விடலாம். இந்த தோசையை திருப்பி போடக்கூடாது. ஒரு பக்கம் அப்படியே வெந்து எடுக்கணும். கல் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா புளிக்கணும். காலையில் நான் அரைச்சி சாயந்தரம் சுட்டேன். நான் இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். நமக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எதுவும் வச்சுக்கலாம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.